We have only one mic now. Other mic is not on. Hare Okay, so yes, brother. Hare Krishna. Very well. Kumar. Yes, please. ஹரே கிருஷ்ணா. இன்றைய தினம் மார்கழி மாதத்தில் நம்முடைய ஸ்ரீல பிரபுபாதருடைய நேரடி சீடர் அகில உலக கிருஷ்ண பக்தி ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வத்திரு ஆஷா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் அவருடைய நேரடி சீடர் அருள் திரு முத்துநந்த பிரபு அவர்கள் எப்படி இங்க உங்களுக்கு வார வாரம் வந்து நான் வகுப்பு எடுக்கணும், அதே போல எங்களுக்கு அங்க அமெரிக்கால பிரபுஜா வந்து வார வாரம் பகவத்கீதை வகுப்பு சொல்லி கொடுத்தாங்க. சோ அவர் சமஸ்கிருதம், ஹிந்தி, பெங்காலி எழுத பேச படிக்க தெரிந்த வல்லவர். அது மட்டுமல்ல, அவர் மிக சிறந்த பக்தர், பாலகோபாலனுடைய உபாசகர். நம்மோடு அவர் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பத்தி ஒரு சில வார்த்தைகள் இப்ப பேசுவதற்கு நமக்கு பெரிய பாக்கியம். சோ நம்ம ஹரே கிருஷ்ணா சத்தமா சொல்லி அவர் வரவேற்போம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. Hare Krishna. Thank you everyone for coming tonight. Thank you for giving me this opportunity to speak a few words about Harinam, the holy name of Krishna. இன்றைய தினம் எனக்கு உங்களோடு கலந்து உரையாடுவதற்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. பகவான் கிருஷ்ணனுடைய திருநாமத்தை பற்றி நாம் சிறிது பார்ப்போம். Om Jnana-timirandhasya Jnana-janashalakaya Chakshur-unmilitam yena tasmai Shri Gurave Namaha. Mukam Purabhuvachat Pangam Langhayate Giri-Yatratama Shri Guru-Giri-Narana Vandeham Shri Guroho Shri Yadaparakmanam Shri Gurun Vaishnavam Shri Rupam Sagrajatam Sahagarigunatham Vinandam Sahimam Sadvaitam Sadhutam Parijana Sahitam Krishna Chaitanya Devam Shri Radha Pada Sahanavadatam Shri Vishakhapitam Karthik, and the antenna. It's a certain of yoga that if you try to do Narthikai. Antenna Narthikai. அம்மா நீங்க எப்படி வந்துங்க? சந்திரம்மா. அந்த ஆண்டனா நடத்திக்கு, அந்த டிவைஸை நடத்திக்கு. இந்த மைக் மேல வை. வை அங்க எக்ஸ்டென்ஷன் கார்டு பண்றதுக்கு வை. Whenever we try to get out of this material world, there are innumerable obstacles placed in our path. எப்பொழுதெல்லாம் நாம் இந்த கலியுகத்துல இந்த பௌதீகமான உலகத்திலிருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் பல்வேறு விதமான தடைகள் நமக்கு காத்துட்டு இருக்கு. I have a cold, there's nonsense racket down the street, and the microphone doesn't work. எனக்கு சளி பிடிச்சிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா வெளியே பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஏதோ சத்தம் போட்டு இருக்காங்க. இதுல வேற மைக்ரோ ஒர்க் ஆக மாட்டேங்குது. இது மாதிரி ஏகப்பட்ட தடைகள் இருக்கு. But Krishna says, Matra Sparshasya Kaunteya Sritasna Dukha Dukkada Kamapaino Nityastan Sikshasya Bharata. These things come and go. You have to tolerate them without being disturbed. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றார், மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய. அவர் என்ன சொல்றா, இந்த உலகத்துல பௌதிக உலகத்துல வெப்பமும் குளிரும் கோடை காலம் மழை காலம் எல்லாம் மாறி மாறி வருவது போல சந்தோஷம் துக்கம் எல்லாம் மாறி மாறி வரும். இது எல்லாத்தையும் சகித்துக் கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றார். Chaitanya Mahaprabhu taught us about the importance of the holy name in 7 points. சைதன்ய மகாபிரபு 7 விஷயங்களை சொல்லி இந்த பகவானுடைய நாமத்தை பத்தி சொல்லியிருக்கிறார். I'll recite the verse first of all. Chaito Darpana Marjanam Bhamaha Davagni Nirvapanam Shreya Kairava Chandrika Vicharanam Vidyavadhu Jeevanam Anandam Budhivartanam Pratipadam Puranamritasvadanam Sarvatmasnapanam Param Vijayate Shri Krishna Sankirtanam. The first thing, well, he says, you can translate.
ஸோ ஸ்ரீ சிஷ்டாசத்துல சைத்தன்ய சொல்றார் சேதோ தர்ப்பண மார்ஜனம் அப்படின்னா நம்முடைய மனமானது ஒரு கண்ணாடி போல, இந்த மனமாகிய கண்ணாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தக்கூடியது. சேதோ தர்ப்பண மார்ஜனம் பவமகா தாபாகி நிர்வாபனம். இது இந்த பௌதீக சாகரத்தில் இருக்கக்கூடிய காட்டு தீ, இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற இந்த பௌதீகமான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காட்டு தீயை அணைக்க வல்லது. அது மட்டுமல்ல, பூர்ண சந்திரனுடைய குளிர்ச்சியை தர வல்லது. இந்த ஆன்மீக கல்வியினுடைய உயிரை இந்த பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் தான். அது மட்டுமல்ல, நமக்கு ஆனந்த பெருங்கடலை எப்பொழுதும் பெருக செய்வது. அடுத்தபடியாக நாம் நம்மை முழுமையாக தூய்மைப்படுத்தக்கூடியது. அதே நேரத்துல ஒவ்வொரு அடியிலும் நாம் விரும்பக்கூடிய பூர்ணமான அமிர்தத்தை சுவைக்க வல்லது. இப்பேற்பட்ட ஹரிநாமத்திற்கு எப்பொழுதும் வெற்றி உண்டாகட்டும். So first of all, he says we have to clean our hearts. Cheto darpana marjanam. Our hearts are like a mirror that has become so covered with dust, you can't even see that it's a mirror anymore. நம்மளுடைய இதயமானது, மனமானது ஒரு கண்ணாடிக்கு ஒப்பிடப்படுகிறது. அந்த கண்ணாடியில தூசி படிஞ்சா நம்ம தூசியை வந்து கிளீன் பண்ணணும். ஆனா நம்ம மனமாகிய கண்ணாடியில எத்தனை ஜென்மமாக பல கோடி வருடங்களாக அழுக்கு படிஞ்சிருக்கு, அது கண்ணாடியிலே நமக்கு தெரியாது. There are different degrees of contamination that cover our original Krishna consciousness. நம்மளுடைய இயற்கையான கிருஷ்ண பக்தியை மறைப்பதற்கு பல்வேறு விதமான திரைகள் இருக்கின்றன. When we are in the mode of goodness, it's like dust covering a mirror. When we are in the mode of passion, it's like smoke covering fire. And when we are in the mode of ignorance, it's like a womb covering an embryo. எப்பொழுது நாம் சத்துவகுணத்தில் இருக்கிறோமோ அப்பொழுது இந்த கண்ணாடியை வந்து தூசி மூடுவதை போல. அடுத்தபடியாக ரஜோகுணத்தில் இருக்கும் பொழுது அது ஒரு நெருப்பு, அது வந்து புகையால் மூடப்பட்டிருப்பது போல. தமோகுணத்தில் இருக்கும் பொழுது ஒரு குழந்தை தாயினுடைய கர்ப்பத்தில் எப்படி மறைக்கப்பட்டிருக்கிறதோ அது போல. சோ 3 குணங்கள் கேட்டால் போல் நம்மளுடைய கரைகள் இருக்கின்றன. So if we are human beings, then there's a question of cleansing this mirror of our heart, that we can see a clear reflection of who we are. நாம மனிதராக இருந்தோம் என்றால் அப்பொழுது நம்முடைய இதயத்தை தூய்மைப்படுத்த வேண்டும். அப்படி இதயத்தை தூய்மைப்படுத்தினால் நாம் யார் என்று தெரிந்து கொள்வோம். Actually, we are all eternal spiritual beings, tiny parts and parcels of the Supreme Lord. We are spiritual in constitution. We are not these material bodies. நாம் இந்த உடல்கள் கிடையாது. நாம உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா மிக மிக நுண்ணியமான ஒரு ஆன்மீகமான அணு. நம்ம ஆன்மீகமான ஆத்மா, நாம இந்த உடல் அல்ல. Generally, everyone misidentifies with the material body and being impelled by a false ego. We have to commit so many karmic activities that oblige us to come back again and again and again in different births in this material world. நாம் தவறான அடையாளத்துல நம்ம இந்த உடல் என்று நினைத்துக் கொண்டு பல்வேறு விதமான செயல்களில் ஈடுபடுகிறோம். அந்த செயல்களின் காரணமாக மீண்டும் நாம் பிறவி எடுத்து இந்த பிறவி சக்கரத்தில் உழண்டு கொண்டிருக்கிறோம். மீண்டும் செயல்களில் ஈடுபடுகிறோம், மீண்டும் பிறக்கிறோம். இவ்வாறு தொடர்ந்து பிறந்து கொண்டே இருக்கிறோம், இறந்து கொண்டே இருக்கிறோம். We all have our real identity, our eternal spiritual identity, but it's temporarily covered over by this false ego that we've embraced. நாம் எல்லோருக்கும் நமக்கு தனித்துவமான ஆன்மீகமான அடையாளம் இருக்கிறது. ஆனால் அந்த ஆன்மீகமான அடையாளத்தை மறந்துவிட்டு நாம் பௌதிகமான உலகில் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த பிறவி கடலில் நாம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். Ahankara vimudhatma kartaham iti manyate. Krishna tells us in Bhagavad Gita, those who are under the influence of false ego, they think that I'm doing everything, I'm making all my decisions, everything depends on me. But actually they're just being pushed and pulled by the material modes of nature, goodness, passion and ignorance. பகவான் பகவத்கீதையில சொல்றார், பிரகிருதி கிரியமானானி, அதாவது இந்த பௌதிக இயற்கையால் செய்யப்படக்கூடிய எல்லா விஷயங்களையும் நானே செய்கிறேன் என்று தவறான அடையாளத்தின் மூலமாக நான் இந்த உடல், என்னுடைய முடிவுகளை நானே எடுக்கிறேன், என்னுடைய வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு என்று எல்லாம் நானே செய்யறேன் அப்படின்னு பொறுப்பு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா
சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணத்தாலான இந்த பௌதிக இயற்கை தான் செயல்படுகிறது என்பதை நாம் அறிவதில்லை. Yet these things are all temporary. They really have nothing to do with ourselves, our eternal identity. ஆனால் இது எல்லாமே தற்காலிகமானது. நம்முடைய நித்தியமான அடையாளத்திற்கு இது புறம்பானது. Eternally, each one of us has a specific relationship with God as His eternal servant. நித்தியமாக நம் அனைவருக்கும் பகவானுக்கும் நமக்கு ஒரு உறவு இருக்கிறது, நித்தியமான உறவு. அதை நாம் மறந்து விட்டோம். Now we have lost that, or we've double clicked on it, and so we're completely unaware of our eternal identity. நாம் இப்பொழுது அதை தொலைத்து விட்டோம் அல்லது டபுள் கிளிக் பண்ணிட்டோம். டபுள் கிளிக் பண்ணிட்டோம்னா அந்த மினிமைஸ் ஆகிட்டது. நமக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள உறவை நாம் மறந்து விட்டோம். So as a result of this false ego, we have to wander from one lifetime to another, from one species to another, from one planet to another, from one activity to another. இந்த தவறான அடையாளத்தின் காரணமாக நாம் ஓர் உடலிலிருந்து இன்னொரு உடலுக்கும், ஒரு உலகத்திலிருந்து இன்னொரு உலகத்திற்கும், ஒரு கிரகத்திலிருந்து இன்னொரு கிரகத்திற்கும் இவ்வாறு மாறிக்கொண்டே போய்கொண்டிருக்கிறோம். And nothing we do is eternal. No body stays forever. Every body that we take is very temporary. Every activity we perform is very temporary. Whatever satisfaction we get is also temporary. நாம் என்னெல்லாம் செயல்பாடு செய்கிறோமோ அதெல்லாம் தற்காலிகமானது. இந்த உடல் தற்காலிகமானது. நாம் என்னெல்லாம் அனுபவிக்கிறோமோ அது தற்காலிகமானது. இந்த உலகத்திற்குரிய எல்லா செயல்பாடுகள், உடல், உறவு முறைகள் எல்லாமே தற்காலிகமானது. So we think, I'm a man or I'm a woman, I am a Tamilian, I live in Yale, I'm rich, I'm poor, I'm young and old, I'm whatever. So many misconceptions of life we carry with us. நாம் நினைக்கிறோம், நான் ஏழல்காரன், அல்லது நான் இந்த கடைக்கு சொந்தக்காரன், அல்லது நான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன், நான் ஆண், நான் பெண், நான் செல்வந்தன், நான் ஏழை, நான் பணக்காரன், நான் இந்த ஜாதி, நான் தமிழன், நான் இந்தியன், நான் அமெரிக்கன். இந்த மாதிரி பல்வேறு விதமான அடையாளங்கள் இருக்கும். ஆனா இது எல்லாமே தற்காலிகமானது. இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. Actually, each and every one of us is eternally an eternal servant of Lord Perumal. நாம் எல்லாருமே நித்தியமாக பகவான் பெருமாளுக்கு அவருடைய நித்தியமான சேவகர்கள் நாம. That is our original function. That is our eternal function. That's our actual spiritual identity. It goes on forever. அதுதான் நம்மளுடைய பெருமாளுடைய சேவகன் அப்படிங்கிற உண்மையான அடையாளம். அது எப்பொழுதும் நித்தியமாக நமக்கு தொடர்கிறது. அது மாறுவதே கிடையாது. But as long as we ignore that, then we have to look for alternatives in this material world, and we have to pretend to be material bodies, life after life after life. நாம் அந்த பெருமாளுடைய சேவகர் அப்படிங்கறதை நிராகரித்தோம் என்றால், அல்லது அதை கண்டுகொள்ளவில்லை என்றால், நாம் இந்த உடலோடு அடையாளப்படுத்திக் கொண்டு மீண்டும் மீண்டும் பற்பல பிறவிகள் எடுத்து ஒவ்வொரு பிறவியிலும் நான் இந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டியதுதான். How we got into this mess? இந்த பிரச்சனை எப்படி வந்து நம்ம we made bad choices. Bad choices that we decided that why should Vishnu enjoy everything? Maybe I should become the enjoyer. நாம் எல்லாரும் தவறான முடிவு எடுத்துட்டோம். எதற்காக விஷ்ணு மட்டும் அனுபவிக்கிறோம், நானும் அத மாதிரி அனுபவிக்கணும் அப்படினு ஆசைப்படுறதால இங்க வந்திருக்கோம். Then we're placed into this material world by the agency of Daidi Maya, and then we have to suffer and enjoy the reactions of our own fruited activities. அப்போ அந்த மாதிரி ஆசைப்பட்ட உடனே நாம தேவி மாயாவுடைய கண்ட்ரோல்ல வந்தறோம். இங்க வந்துட்டு அவருடைய கட்டுப்பாட்டுல நாம மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்துக்கொண்டு தத்தெடுத்துக் கொண்டிருக்கிறோம். And we get completely wrapped up in these false identities, and we go from one to another, and we're never satisfied, chasing after our dreams here in this material world. நாம நம்மளுடைய உண்மையான அடையாளத்தை மறந்துட்டு இந்த தவறான அடையாளத்துல நாம என்ன பண்றோம்னா வேற வேற உடல் எடுத்து நாம நம்மளுடைய சந்தோஷத்தை தேடிக்கொண்டு போய்கிட்டு இருக்கோம். நாம ஓடிக்கொண்டே இருக்கோம், ஓடிட்டே இருக்கோம். ஆனா நம்ம விரும்புற சந்தோஷம் நமக்கு கிடைக்கிறதே கிடையாது. So this is the dust on the heart that Chaitanya Mahaprabhu is talking about when he says Cheto Darpanamarji. We have to cleanse this, the dust of bodily misconception, bodily identity. So Chaitanya Mahaprabhu இந்த சேதோ தர்ப்பண மார்ஜனம் நம்மளுடைய மனதை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த இதயத்துல படித்திருக்கக்கூடிய இந்த தவறான உடல் ரீதியான அடையாளத்துல இருந்து கொண்டு நாம் இங்க சந்தோஷமா இருக்குங்கிறது முடியாது.
ஆன்மீகமான அடையாளத்திற்கு வர வேண்டும். அந்த உடல் ரீதியான அடையாளம் இல்லை அப்படிங்கிறது அதை நம்ம தூய்மைப்படுத்த வேண்டும். So in this first verse of his famous Shikshastakam prayers, eight Sanskrit prayers glorifying the Sri Krishna Sankirtanam. This is the first of the symptoms of this Sankirtanam. It cleanses our hearts of all the accumulated dust of misidentification with matter. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு 8 பாடல்கள் பாடியிருக்கிறார், ஸ்லோகங்கள் ஸ்ரீ சிஷ்டாஷ்டகத்துல பகவானுடைய நாம மகிமையை சொல்வதற்கு. அதுல முதல் ஸ்லோகம் தான் இது. அதுல நாம பன்னெடுங்காலமாக நினைவு கட்டாத காலத்திலிருந்து நம்முடைய இதயத்தில் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய இந்த அழுக்குகளை, இந்த தவறான அடையாளத்தின் மூலமாக நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய இந்த எல்லா அழுக்குகளையும் தூய்மை செய்யும் இந்த பகவானுடைய ஹரிநாமம். All of our illusions and misconceptions are wiped clean by chanting this Mahamantra, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சாரணம் செய்வதன் மூலமாக நாம் இதயத்திற்குரிய இந்த தவறான அடையாளம், அந்த தவறான அகங்காரம் அது ஒழிந்து நாம் உண்மையான அடையாளத்துக்கு வருவோம். So that's the first thing out of 7 that he lists in this verse. And the second thing is Bhava Mahadava Nirvapanam. So முதல் விஷயம் தான் நம்முடைய இதயத்தை தூய்மைப்படுத்துவது. இரண்டாவது பவ மகாதாவாகி நிர்வாபனம். அப்படின்னா பவ என்றால் பிறப்பு இறப்பு. இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற காட்டு தீயில் நாம் எரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த தீயை அணைத்து விடும். So Bhava means this material world that we're living in right now, and it's compared to like a great forest fire. If there's a fire set in the forest, nobody can put that fire out except God. When rain comes and distributes the water widely throughout that forest fire, then it can be put out. Otherwise, very difficult. இந்த பவா என்றால் இந்த பௌதீக உலகம், இந்த பௌதீக உலகம், அந்த பௌதீக வாழ்க்கை அப்படிங்கிறது இது எப்படி பாத்தீங்கன்னா காட்டு தீக்கு ஒப்பிடப்படுகிறது. காட்டு தீ எப்படி அணைக்க முடியும்? காட்டு தீ எப்படி அணையும்? அப்போ பகவானுடைய கருணையின் மூலமாக மழை வர வேண்டும். இப்ப மழை வந்தா காட்டு தீ அணையும். அதுதான் வந்து பகவான் சொல்றாரு. In our false identities that we wander from one to another in this material existence, in each birth we have to suffer so many temporary happinesses, and we have to enjoy temporary happiness, and we have to suffer temporary miseries. இந்த மீண்டும் மீண்டும் நம்ம ஒரு உடலிலிருந்து இன்னொரு உடலுக்கும் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி மாறி போயிட்டே இருக்கோம். அப்ப தற்காலிகமான சுகங்களை அனுபவிக்கிறோம், தற்காலிகமான துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். Our lives are so frenetic and so busy and so much full of pain that it's compared to be like a forest fire. Very extreme situation. நம்மளுடைய வாழ்க்கையில் கூடிய துன்பங்கள் பாத்தீங்கன்னா நாம வந்து அந்த அளவுக்கு கடினமான துன்பத்தில் இருக்கோம். என்னன்னா இது காட்டு தீயோட ஒப்பிடப்படுகிறது. காட்டு தீ வந்து எரிஞ்சா எவ்வளவு வெப்பம் இருக்கும், எவ்வளவு எல்லாத்தையும் எரிச்சு சாம்பலாக்கணும். அது போல நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம துன்பத்துல இருந்து கொண்டிருக்கிறோம். So the second excellence of this Sankirtan process is that it puts out that blazing fire of so much pain and temporary suffering in this material world. So பகவானுடைய நாமத்தினுடைய இரண்டாவது மகிமை பாத்தீங்கன்னா இது இந்த காட்டு தீ போல இருக்கக்கூடிய பல்வேறு விதமான கஷ்டங்களை அணைத்து விடுகிறது. இந்த காட்டு தீயை அணைத்து விடுகிறது. இந்த துன்பத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது. And that brings us to the third excellence of the chanting of the holy names, which is Shreya Kairava Chandrika Vitarana, the moon of good fortune. By waxing through this chanting of the holy name, it increases the auspiciousness in our lives. முதல்ல வந்து நம்முடைய இதயத்தை தூய்மைப்படுத்தும், இரண்டாவது நம்முடைய பிறவி பெருங்கடல்ங்கிற துன்பத்தை நமக்கு துன்ப தீயை அணைக்கும், காட்டு தீயை அணைக்கும். மூன்றாவது பாத்தீங்கன்னா ஸ்ரேய கைரவ சந்திரிகா விதரணம். அப்படின்னா முழு நிலவினுடைய குளிர்ச்சியான கதிர்கள் எப்படி நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்குமோ அது போல இந்த பௌதீக வாழ்க்கையை மட்டும் அணைப்பது மட்டுமல்ல, நமக்கு மங்களகரமான குளிர்ச்சியையும் அது கொடுக்கும். Some lotus flowers bloom in the daytime, other flowers bloom at night. ஒரு சில தாமரைகள் காலையில் மலரும், ஒரு சில தாமரைகள் சாயந்தரம் மலரும். So by this chanting of the holy name, the moon is infusing life into these flowers and they bloom very beautifully. And that's what happens in our own lives as well. Everything becomes auspicious through chanting of the Hare Krishna Mahamantra. எப்பொழுது அந்த தாமரை மலர்கள் மலர்ந்தோ இப்ப
பூரண சந்திரனுடைய குளிர்ச்சியான கதிர்கள் வந்த உடனே இந்த தாமரைகள் மலர்கிறது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் மங்களங்கள், யார் ஒருவர் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சாரணம் செய்ய ஆரம்பிக்கிறாரோ அவருடைய வாழ்க்கையில் அனைத்தும் மங்களங்கள் நடக்க ஆரம்பிக்கும். This is practical. This is something you can experience for yourself by practicing this chanting. I personally have found that by chanting the Hare Krishna Maha Mantra, things that used to bother me no longer bother me. இது நடைமுறைக்கு ஒத்துவரக்கூடியது. நீங்கள் பயிற்சி செய்து நீங்களே அனுபவிக்க முடியும். என்னுடைய வாழ்க்கையில நான் ஜெபம் பண்ணி என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். கண்டிப்பாக உங்களுக்கும் இது நன்மையை கொடுக்கும். I was born in Hollywood, not a particularly pious birth, neither a peaceful one, and I was used to this kind of thing. நான் ஹாலிவுட்டில் பிறந்தேன். உங்களை போல புண்ணியமான பூமி கிடையாது, உங்களை போல புண்ணியமான ஜென்மம் கிடையாது. இந்த மாதிரி சத்தத்தை நானும் அங்கதான் பிறந்து வளர்ந்தேன். So if they're choosing to dedicate their time and attention to this kind of nonsense, where do you think they're going to take birth next? இந்த மாதிரி ஒரு அபத்தமான விஷயங்கள்ல அவங்களுடைய தன்னுடைய வாழ்க்கையை ஈடுபடுத்துறாங்கன்னா அடுத்த பிரிவில் அவங்க எங்க போவாங்க உங்களுக்கே தெரியும். If your head is full of television or social media, that's where you're going in your next life. உங்களுடைய மூளை ஃபுல்லா ஒரு தொலைக்காட்சியிலயோ அல்லது போன்ல இருக்கக்கூடிய மீடியாலயோ இருந்ததுன்னா அடுத்த பிரிவில் நீங்க அதே விஷயத்தான் போக போறீங்க அடுத்த பிரிவில். Krishna says in Bhagavad Gita, Yam Yam Vapi Smaran Bhavam Tyajanti Ante Kalevaram Tam Tamivaite. You will take a material body that corresponds to the state of your consciousness at the time of your death. நீங்கள் பகவான் கிருஷ்ணர் சொல்றார், இறக்கும் தருவாயில் உங்களுடைய எண்ணம் என்னவோ அது உங்களை அடுத்த பிறவியில் கூட்டிட்டு போகும். அப்போ நம்மளுடைய எண்ணம் என்னவாக இருக்கும் அதுதான் அடுத்த பிறவியில் நம்ம போகும். So by chanting the Hare Krishna Maha Mantra, we lose our taste for all these pungent forms of sinful sense gratification, and we become pious, we become clean, we develop good qualities, we become happy. நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் உச்சாரணம் செய்வதன் மூலமாக நம்முடைய இந்த பாவ செயல்களை விட்டு நம்ம புண்ணிய ஆத்மாவா மாறுவோம், புண்ணியமான செயல்களில் ஈடுபடுவோம், பக்தி தொண்டில் ஈடுபடுவோம். அப்படி ஈடுபட்டு நம்ம கண்டிப்பாக சந்தோஷம் நமக்கு கிடைக்கும், உண்மையான சந்தோஷம் கிடைக்கும். When a person is punyatma or dharmatma, he doesn't suffer in such intense ways as the sinful people do. எப்படி பாவப்பட்ட ஆத்மாக்கள் கஷ்டப்படுறாங்களோ அதுபோல ஒரு புண்ணிய ஆத்மா அல்லது தர்மாத்மா கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. One's personality blossoms, and that's what Chaitanya Mahaprabhu says, that the third excellence in chanting the holy name. மூன்றாவது மகிமை என்னவென்றால் ஒருத்தருடைய உண்மையான குணம் வெளிப்படும். So then the fourth thing is Vidyavadhu Jivanam. This chanting is the actual life of all transcendental knowledge. It is what activates the things that we hear in Bhagavad Gita. When we act on what we hear, and especially when in Kali Yuga, when we chant this Hare Krishna Maha Mantra, it puts life into the Bhagavad Gita. நான்காவது வித்யாவது ஜீவனம் அப்படின்னா ஆன்மீக வித்தையின் உயிர் நாடி இதுதான். அப்படின்னு அர்த்தம்னா இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் உச்சாரணம் செய்வதன் மூலமாக நீங்கள் பகவத்கீதையை உங்கள் வாழ்க்கையில் உயிரோட்டமாக கொண்டு முடியும். அல்லது பகவத்கீதை உங்களுடைய வாழ்க்கையில் அந்த விஷயத்தை நீங்க தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். Janaka Kautilya said that if one knows the Shastra but does not apply the Shastra, then that Shastra becomes poisonous. It harms him. சாணக்கிய கௌடில்யர் சொல்றார், உங்களுக்கு சாஸ்திரம் அறிவு இருக்கு, ஆனா அந்த அறிவை நீங்க செயல்படுத்தவில்லை என்றால், நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் அந்த அறிவு விஷமாகிவிடும். So we have to practice what the Shastra teaches us, and the foremost practice in this day and age of Kali Yuga is this chanting of the Hare Krishna mantra especially. So கண்டிப்பாக நாம் வேத இலக்கியங்களில் படித்த பகவத்கீதை பாகவத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதை எப்படி நடைமுறைப்படுத்துவது? இந்த கலியுகத்தில் குறிப்பாக ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சாரணம் செய்வது. If we don't practice these teachings, then they remain mythological, or they remain at best theoretical, or we never hear them to begin with. நாம் படித்ததை பயிற்சி செய்யவில்லை என்றால் அது வெறும் ஏற்றளவில் இருக்கும் அல்லது ஒரு கற்பனை அளவில் இருக்கும், உண்மையா நமக்கு புரியாது. But this chanting, by cleansing the heart
it actually activates something within us that makes us recognize eternal wisdom. நாம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் உச்சாரணம் செய்வதன் மூலமாக நம்முடைய இதயம் தூய்மை அடைந்து அந்த இதயம் தூய்மை அடைவதனால அது எதை உயிர்ப்பிக்குது என்றால் நம்மளுடைய உண்மையான அடையாளம் என்ன அப்படிங்கறத இந்த சாஸ்திரங்களை படிக்கும் போது நமக்கு இந்த விஷயங்கள் நமக்கு அந்த அறிவு கொடுக்கப்படுது. நாம் இந்த தற்காலிக உடம்பல்ல, நாம் உண்மையான ஆத்மா என்பதை நாம் உணர முடியும். And all the teachings of the Shastras, they come to life by that practice. Well, how do they come to life? They come to life in our own person. நாம் சாஸ்திரங்கள் என்னெல்லாம் படிச்சோமோ அந்த விஷயங்கள் உயிரோட்டமா நமக்குள்ள வரும். எப்படி வரும் அப்படின்னா, நாம் அந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட நல்ல குணங்களுக்கு அடைக்கலமா இருப்போம். அந்த குணங்கள்லாம் நம்ம இடத்துல தோன்ற ஆரம்பிக்கும். Now, the word is used vidya vadhu jivanam, and the word vadhu means actually wife. vidya vadhu jivanam அப்படின்னா vadhu அப்படின்னா மனைவி. So why did he say like that? Wife. ஏன் மனைவி என்று அழைக்கப்படுறாங்க? Because a wife is dependent on the husband. Husband in Sanskrit is called bharta, maintainer. ஏன்னா மனைவி கணவனை நம்பி இருக்கிறாங்க, பர்தா. அப்போ கணவர் தான் எல்லோரையும் அந்த மனைவியை பாதுகாக்கக்கூடியவர். And in exactly this way, all the teachings of the Shastras in Kali Yuga are actually dependent on this chanting of the holy name. இந்த கலியுகத்துல அனைத்து வேத சாஸ்திரங்களுடைய கல்வி பாத்தீங்கன்னா பகவானுடைய நாமம் உச்சாரணம், ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சாரணம் செய்தால் மட்டும்தான் அந்த ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். Even if you have memorized so many shlokas and so many Upanishads and Bhagavad Gita and so on, if you have not taken to the chanting of the holy name, then you've actually misunderstood something. நீங்க பகவத்கீதை ஃபுல்லா மனப்பாடம் பண்ணலாம், நீங்க பல ஸ்லோகங்கள் மனப்பாடம் பண்ணலாம். ஆனா நீங்க ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் உச்சாரணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கண்டிப்பாக நீங்க ஏதோ தவறு செய்றீங்க, ஏதோ ஒரு விஷயத்தை தவற விட்டீங்கன்னு அர்த்தம். That sounds like a very bold claim. How can I make that claim? Because Krishna himself in Bhagavad Gita says the nature of the great soul is satatam kirtanayanto mam. He's always chanting my glories. அப்போ நீங்க இது என்ன இவ்வளவு இப்படி சொல்றீங்க, வேதம் படிச்சுட்டு ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லலன்னா அது எப்படி நான் தவற விட்டதாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு பகிரங்கமா அறியக்கூடிய அறிவிப்பு. எப்படி அறிவிக்கிறேன்? ஏன்னா பகவான் பகவத்கீதை சொல்றா சததம் கீர்த்தயந்தோமா, யார் ஒருவர் மகானாக இருக்கிறாரோ மகாத்மா இருக்கிறாரோ அந்த மகாத்மா எப்பொழுதும் பகவான் கிருஷ்ணனுடைய நாமத்தை சங்கீர்த்தனம் செய்து கொண்டிருப்பார், பகவான் கிருஷ்ணனுடைய புகழை பரப்பிக் கொண்டிருப்பார். And in case that's not enough to convince us, elsewhere in the same Bhagavad Gita he says yajnana japa yajñosmi. Out of all the yajñas that you might perform, japa yajña is myself. So அது உங்களுக்கு திருப்திகரமா இல்லை என்றால் மேலும் பகவத்கீதை பகவான் சொல்றார் யஜ்ஞானம் ஜப யஜ்ஞோஸ்மி, எல்லா யாகங்களிலும் நானே ஜபமாக இருக்கிறேன். அப்ப அந்த ஜபம் அப்படிங்கிறது பகவான் கிருஷ்ணர் சொல்லக்கூடிய யாகம். There are so many yajñas we might perform. நிறைய யாகங்கள் நம்ம பண்ண முடியும். All those yajñas, Krishna says the chanting of my holy names is topmost. எல்லா யாகங்களிலும் என்னுடைய திருநாம உச்சாரணம் செய்வது அதுதான் மிகச் சிறந்தது அப்படின்னு பகவான் பகவத்கீதையில 10வது அத்தியாயத்தில் சொல்றார் யஜ்ஞானா ஜப யஜ்ஞோஸ்மி. Maybe that's still not enough to convince us that chanting of the holy name is really the essence of what the Shastra teaches. ஓகே, இதுவும் உங்களுக்கு திருப்தி அளிக்காம இருக்கலாம். சாஸ்திரங்கள்லாம் இதுதான் சொல்லுதா அப்படின்னு உங்களுக்கு இதுலயும் கூட திருப்தி இல்லாம இருக்கலாம். So Brihadaranyaka Purana tells us Harer Nama Aiva Kevalam Hello Nasyeva Vetiranyatha. பிருஹன்னாரதி புராணம் சொல்கிறது பகவான் ஹரியுடைய நாமங்கள், பகவான் ஹரியுடைய நாமங்கள், பகவான் ஹரியுடைய நாமங்கள் இந்த கலியுகத்துல உங்களுக்கு விமோசனம் அளிக்கக்கூடியது. இதை விட்டால் வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை. Likewise, Srimad Bhagavatam tells us that although this ocean of laws that is the Kali Yuga is so vast and difficult to navigate, impossible to swim from, then still we have one good quality, which is by chanting Hare Krishna Mahamantra, we can overcome this ocean of flaws. இதையும் உங்களுக்கு திருப்தி அடையவில்லை என்றால் ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கலியுகம்
ஒரு கடல் அளவுக்கு தோஷங்கள் நிறைந்தது. அப்படி தோஷங்கள் இருக்கக்கூடிய கலியுகத்துல என்ன பண்ண முடியும்? ஆனால் பகவான் கிருஷ்ணனுடைய நாம சங்கீர்த்தத்தின் மூலமாக ஒருவர் எல்லா விதமான களங்கங்களுக்கும் விடுபட முடியும். அது மட்டுமல்ல, பகவானுடைய இருப்பிடம் மிக உயர்ந்த இருப்பிடத்தை அடைய முடியும். Why is this process of chanting so highly glorified? Padma Purana gives us some idea when it says, Nama Chintamani Krishna Chaitanya Rasa Vigraha Purna Shuddha Nityamukto Abhinatvad Namanaminoho. ஏன் இந்த ஹரிநாமத்திற்கு இவ்வளவு முக்கியம் கொடுக்கப்படுகிறது என்றால், பத்ம புராணத்தில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம சிந்தாமணி கிருஷ்ணன், பகவானுடைய நாமம் சிந்தாமணி போல. சிந்தாமணிகள் அப்படின்னா உங்களுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றக்கூடியது சிந்தாமணிகள். அதே மாதிரி நாமம் எல்லாவற்றையும் நிறைவேற்றும். நாம சிந்தாமணி கிருஷ்ணன் சைத்தன்ய, அந்த நாமம் சும்மா ஒரு பேர் கிடையாது. அந்த நாமமே பகவான் தான். அவர் உயிரோட்டம் உள்ளவர், உணர்வுள்ளவர். சைத்தன்ய ரச விக்கிரக, அவர் எல்லா ரசங்களையும் உடைய ஒரு நபர். நாமம் பூர்ண சுத்தம், முழுமையாக தூய்மையானவர். நித்திய முக்தோ, எப்பொழுதும் முக்தி அடைந்தவர். அபிநத்வாம் நாம நாமினோ, பகவானுடைய நாமத்துக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் கிடையாது. What that means in essence is that the Supreme Personality of Godhead is actually not different from His name. If you are chanting the name of Krishna, then Krishna is as if dancing on your tongue. இது என்ன சொல்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா, பகவானுக்கும் பகவானுடைய நாமத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. நீங்க ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய நாக்குல பகவான் கிருஷ்ணர் நடனம் ஆடுகிறார். So Chaitanya Mahaprabhu is glorifying the holy name only because all these shastras do likewise. சைத்தன்ய மகாபிரபு ஏன் பகவானுடைய திருநாமத்தை இவ்வாறு பாராட்டுகிறார் என்றால், எல்லா சாஸ்திரங்களும் பகவானுடைய நாமத்தை கொண்டாடுகின்றன. So this chanting is therefore the life of all transcendental knowledge, and it is also the wife of all transcendental knowledge. இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் தான் பாத்தீங்கன்னா எல்லா தெய்வீக ஞானத்திற்கும் தலைவர், எல்லா தெய்வீக ஞானத்திற்கும் மனைவி. அதுதான் எல்லா தெய்வீக ஞானமும் இதை பொறுத்தே சார்ந்தே இருக்கின்றது ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை. Then he says, Anandam Udivardhana. It is like an ever-increasing ocean of transcendental bliss, ecstasy. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அவர் சொல்றார், எப்பொழுதும் பெருகிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆனந்த சமுத்திரம். சமுத்திரம் எப்பவும் பெருகிட்டு இருக்கான், ஆனா ஆனந்த கடல் பெருகிக் கொண்டே இருக்கிறது இந்த ஹரே கிருஷ்ண நாம சங்கீர்த்தனம் செய்வதன் மூலமாக. If the Supreme Lord were to walk into this room right now, we would all be overwhelmed with transcendental ecstasy. பகவான் முழுமுதற் கடவுள் இப்ப இந்த ரூம்குள்ள வந்தாருன்னா நாம எல்லாம் பாத்தீங்கன்னா தெய்வீக பரவசத்துல நாம எல்லாம் கல்லு முன்னாடி போயிடுவோம். But only if we recognize him for who he is actually. எப்ப தெய்வீக பரவசத்துக்கு போவோம்? அவர்தான் பகவான், நமக்கு தெரிஞ்சாதானே தெய்வீக பரவசத்துக்கு போக முடியும். So similarly, the holy name is actually the Supreme Personality of God Himself in sound form, but we do not recognize this. அதே போல பகவான் நேர்ல வர மாதிரி பகவானுடைய திருநாமமாக பகவான் வந்திருக்கிறார். ஆனா நமக்கு அதை அடையாளம் கண்டுக்க தெரியல. பகவானும் வேற இல்ல. இப்ப நாம சொல்லும் போது பகவான் தான் இருக்காரு, நம்ம அதை உணர முடியவில்லை. Nevertheless, by carefully chanting the names of God every day, we gradually become cleansed, as we've said. Our lives become auspicious. We activate transcendental knowledge. All these things happen, and we can begin to realize that we have an eternal relationship with the Supreme Lord who manifests before us in sound form. முதல்ல நமக்கு பகவானுடைய நாமம் பகவான் தான் நமக்கு உணர முடியாட்டி கூட தொடர்ந்து நாம உச்சாரணம் செய்வதன் மூலமாக நம்முடைய இதயம் தூய்மையடையும். நம்முடைய இதயம் தூய்மையடையும் மட்டுமல்ல, மங்களகரமான விஷயங்கள் நடக்கும். அது மட்டுமல்லாமல் நமக்கு தெய்வீகமான ஞானம் கிடைக்கும். அதன் பிறகு நாம் படிப்படியாக இந்த ஆனந்தத்தை நாம் சுவைக்க முடியும். When the Lord thus reveals Himself in the form of His holy name, we are overwhelmed in transcendental ecstasy, and that ecstasy is always increasing. Anandam Udivardhanam. எப்பொழுது நாம் பகவானுடைய நாமம் ஒன்று என்று பகவானுடைய நாமத்தை உச்சாரணம் செய்யும் போது பகவானே இருக்கிறார் என்பதை உணர்ந்து பக்தி பரவசத்தில் போறோமோ, அப்போ நமக்கு ஆனந்த அம்பதி வர்த்தனம், நம்முடைய ஆனந்தமானது சமுத்திரம் போல் பெருகிக் கொண்டே இருக்கும். Just see how we can make advancement. In the beginning, we're drowning in
in the ocean of flaws that is this Kali Yuga, and now we're drowning in the ocean of ecstasy through association with Krishna in the form of his holy name. எப்படி பாருங்க மாற்றம். முதலில் நாம் பௌதிகமான கடல்ல தத்தளித்துக் கொண்டிருந்தோம், குறை என்ற கடல்ல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஆனந்த கடலுக்கு தத்தளிக்க போகிறோம். எப்படி? பகவான் கிருஷ்ணனுடைய நாமத்தின் சங்கத்தின் மூலமாக நமக்கு இந்த மாற்றம் கிடைக்கிறது. Then finally he says, Pratipadam Purnamrita Svadanam. At every step we can enjoy the nectar that we're constantly seeking everywhere else in this world. அதன் பிறகு அவர் சொல்றார், நீங்கள் ஒவ்வொரு படி ஒவ்வொரு அடியிலும் உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டெப் ஒவ்வொரு அடி வைக்கும் போதும் நீங்கள் பூர்ணமான அமிர்தத்தை சுவைக்க முடியும். We know that Vedanta Sutra tells us the nature of the living entity is Anandamaya Dhyasa. We're constantly seeking happiness, constantly. But we don't find it in this material world. But we can find it through chanting the holy name when we do so maturely. வேதாந்த சூத்திரம் சொல்கிறது, இங்க இருக்கக்கூடிய எல்லா ஜீவாத்மாக்களும் நாம் ஆனந்தத்தை சந்தோஷத்தை எப்பொழுதும் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கு அந்த சந்தோஷம் கிடைப்பதில்லை. ஆனால் பகவானுடைய நாம உச்சாரணம் மூலமாக கண்டிப்பாக நாம் அந்த எல்லையற்ற ஆனந்தத்தை சுவைக்க முடியும். What do we mean by mature chanting? We mean chanting that is free from any tinge of offense. And there are 10 offenses that are mentioned in the Padma Purana regarding the holy name and why we can or cannot recognize it for what it is. ஏன் நம்ம பகவானுடைய நாம உச்சாரணத்தை அபராதம் என்று சொல்ல வேண்டும் என்று ஏன் சொல்கிறோம் என்றால், ஒழுங்காக பகவானுடைய நாமத்தை சொல்ல ஆரம்பித்தால் இந்த 10 விதமான அபராதங்கள் பத்ம புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பகவானுடைய நாம உச்சாரணம் செய்யும் போது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்று 10 விதமான அபராதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் கவனமாக தவிர்த்தோம் என்றால் கண்டிப்பாக நாம் நாம உச்சாரணத்தில் முன்னேற முடியும். So we have to avoid certain things that offend the Lord, such that He does not want to reveal Himself to us. It's kind of like on Facebook. If you get a friend request, either you choose to accept that friend or you don't have to. It's your choice. நாம ஏன் அபராதம் இல்லாம ஜெபம் பண்ணணும்? ஏன்னா அபராதம் இல்லாமல் ஜெபம் பண்ணாதான் பகவான் நமக்கு அவரை வெளிப்படுத்துவார். இப்போ சின்ன உதாரணம் பாத்தீங்கன்னா, Facebookல போய் ஒருத்தர் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுக்குறாரு. ஆனா அதை நீங்க ஏத்துக்கிறது ஏத்துக்காத உங்களுடைய விருப்பம் தான். அவரை நண்பரா ஏத்துக்கிறதா இல்லையா? அதே போல பகவான் கிருஷ்ணர் நமக்கு அவர் நம்ம தெரியப்படுத்தணும்னா நாம அபராதம் இல்லாமல் நாமத்தை உச்சாரணம் செய்ய வேண்டும். In Bhagavad Gita, Krishna says, Naham prakasha sarvasya yoga maya samavrataha. I don't have to reveal myself to anyone and everyone. He says, for those whose attitude is demoniac, I remain covered. They can't see me. பகவான் பகவத்கீதை சொல்றார், நாகம் பிரகாஷ சர்வஸ்ய, நான் எல்லோருக்கும் என்னை வெளிப்படுத்த மாட்டேன். ஏனென்றால் ஒரு அசுர குணம் படைத்தவர்கள் அல்லது பகவானை அறிய விரும்பாதவர்களுக்கு போய் பகவான் தான் யாருன்னு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. So our appreciation of the holy name, our taste for the holy name, our realization of the holy name, it remains covered as long as we're committing these 10 offenses. நாம் இந்த 10 அபராதங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தோம் என்றால் நமக்கு பகவானுடைய இந்த நாமத்தினுடைய ரூபம், நாமத்தினுடைய சுரூபம், நாமத்தினுடைய மகிமை இது எதுவுமே நமக்கு தெரியாது, நம்மால புரிந்து கொள்ள முடியாது. That's why the holy name doesn't reveal itself to us. That's why we don't have a taste for it. That's why we're not experiencing these symptoms that we've just described. அந்த 10 அபராதங்களோடு நாம் நாம உச்சாரணம் செய்வதனால தான் நமக்கு நாமத்துல சுவை ஏற்படுவதில்லை, அல்லது இப்ப சொன்ன இந்த எல்லா விஷயங்களும் நமக்கு ஏற்படுவதில்லை. நாம உச்சாரணம் செய்யும்போது இதெல்லாம் ஏற்படும். ஏன் ஏற்படலைன்னா நம்ம அபராதத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம். So what does Padma Purana say about these Dashanama Aparadhas? The first one is that we should avoid criticizing saintly persons, especially Vaishnavas. So பத்ம புராணத்துல இந்த 10 அபராதங்களை பத்தி என்ன சொல்கிறது? முதல்ல நாம ஒரு விஷயத்தை தவிர்க்கணும். என்ன விஷயத்தை? பக்தர்கள் பகவானுடைய குறிப்பாக பிரச்சாரம் செய்யக்கூடிய பக்தர்களை நிந்திப்பதை தவிர்க்க வேண்டும். In fact, the language of the Padma Purana is very specific about this. It says the Lord can never tolerate that kind of mistreatment of those who have surrendered their lives unto Him. So பத்ம புராணத்துல இது ரொம்ப அந்த விஷயம் தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. என்னன்னா பகவானுக்கு இந்த விஷயம் பிடிக்காதான். பகவானுடைய பக்தர்களை நிந்திப்பதை பகவான் பொறுத்து கொள்ள மாட்டார். It's considered to be the worst of all the offenses.
he will not tolerate when we offend those persons who have given up their lives just for his purpose. அதுல குறிப்பாக சொல்லப்படுது பத்ம புராணத்துல பகவானுக்கு இருக்கிறதுலே மோசமான அபராதம் என்னன்னா பகவானுடைய பக்தர்கள் அதில் குறிப்பாக பகவானுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த பக்தர்களை நிந்திப்பது இது மிகவும் மோசமான அபராதம். இதை பகவானால் பொறுத்து கொள்ள முடியாது. Another thing we tend to do is we think that all the devas are all one and the same, but that's not what the Shastra teaches, in fact. So, இரண்டாவது அபராதம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா எல்லா தேவர்களும் பகவான் கிருஷ்ணன் ஒண்ணுதான் அப்படி நம்ம நினைக்கிறோம். அது ஒரு அபராதம். ஆனா சாஸ்திரங்கள் அப்படி சொல்லவே இல்லை. அப்படி நினைப்பதும் அபராதம். Ishopanishad tells us that there's one result from worshipping the Supreme and there's another result from worshipping what is not supreme. ஸ்ரீ ஈஷோபனிஷத்தில் சொல்லப்படுகிறது பரம புருஷரை வழிபடுவதன் மூலமாக ஒரு பலன் கிடைக்கும், மற்றதை வழிபடுவதனால இன்னொரு பலன் கிடைக்கும். ரெண்டு ஒண்ணு கிடையாது. Similarly, in Bhagavad Gita, Krishna says, Yanti devavrata devan, pitrin yanti pitrvrataha, bhutani yanti bhutecha, ityadi. Yanti mat bhakti. Those who are worshipping the demigods will go to the demigods. Those who are worshipping the ghosts and spirits will go to them. Those who are worshipping me will come to me. பகவத்கீதையில் பகவான் சொல்றார், தேவர்களை வழிபடுபவர்கள் தேவர்களுடைய பிறப்பர், பூதங்களை வழிபடுபவர்கள் பூதங்களுடைய பிறப்பர், மற்றவர்களை வழிபடுபவர்கள் அங்கே பிறப்பார்கள், பித்திருக்களை வழிபடுபவர்கள் பித்திருக்களை பிறப்பார்கள், ஆனால் என்னை வழிபடுபவர்கள் என்னுடைய வாழ்வர். So that's the second offense. Third offense is to disobey the Acharya's instructions or neglect his authority somehow. மூன்றாவது அபராதம் என்னவென்றால் குருநாதருடைய ஆணையை மறுப்பது அல்லது மீறுவது அல்லது செய்யாமல் இருப்பது. Maybe this woman in the red sari can come and make her comments in the microphone. ஹரே கிருஷ்ணா. அவங்க ரெண்டும் பேசிட்டு இருக்காங்களா? அந்த பாட்டி என்ன பின்னால வருது? Are we all here now? எல்லாரும் கவனமா இருக்கீங்களா? So we cannot neglect the spiritual master's instructions, and we also cannot neglect the injunctions of the Vedic Shastras. நாம குரு மகாராஜுடைய ஆணையை மீறக்கூடாது, அதே நேரத்தில் சாஸ்திரங்களையும் மீறக்கூடாது. We should not think that the glories of the holy name are simply exaggeration or imagination. பகவானுடைய திருநாமத்தினுடைய மகிமையை கற்பனை என்றோ அல்லது இது ரொம்பவும் மிகைப்படுத்தி சொல்றாங்கன்னு நினைக்கக்கூடாது. We should not commit sinful activities with the expectation that we can neutralize the reactions by chanting later on. That's also offensive. நாம இப்ப பாவ காரியங்களை செஞ்சுக்கலாம், அப்புறம் நாம ஜபத்தை சொல்லி அந்த பாவத்தை போக்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதும் அதுவும் மிகப்பெரிய அபராதம். We should not have the misconception that any other pious activity is equal to chanting the holy name, because it really isn't. One of them will give you some pious fruitive results. The other one will give you love of Godhead, which is very different. நாம பகவானுடைய நாம உச்சாரணம் புண்ணிய காரியம் தான். இன்னும் அத மாதிரி நிறைய புண்ணிய காரியங்களுக்கு இது ரெண்டும் ஒண்ணுதான். எந்த வேற ஏதாவது புண்ணிய காரியம் பண்ணலாம் நினைச்சீங்கன்னா அப்படி கிடையாது. பகவானுடைய நாமத்துக்கு இணையாக எந்த புண்ணிய காரியமும் கிடையாது. ஏனென்றால் மற்ற புண்ணிய காரியங்கள் உங்களுக்கு புண்ணியமான பலனை கொடுக்கும். ஆனால் பகவானுடைய உச்சாரணம் உங்களுக்கு பகவானுடைய தூய பிரேமையை கொடுக்கும். இது வேற அது வேற. We should not try to instruct those who are not eager to receive instructions about the holy name as well. That's the ninth offense. ஒன்பதாம் அபராதம் பகவானுடைய திருநாம மகிமையை கேட்பதற்கு ஆர்வம் இல்லாதவர்கிட்ட போய் நம்ம பகவானுடைய திருநாம மகிமையை சொல்லக்கூடாது. And we should not maintain material attachments, neither should we be inattentive while we chant. பௌதிகமான பற்றுதல் வைத்துக் கொண்டிருக்க கூடாது. நாம ஜபம் செய்யும் போது நாம கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. கவனத்தோடு செய்ய வேண்டும். கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. So these are the reasons that we don't taste the nectar of the chanting of the holy name that Chaitanya Mahaprabhu talks about, because we have a tendency to commit have these misconceptions or commit these offenses. இந்த 10 அபராதங்களோடு நாம் ஜபம் செய்வதால தான் சைத்தன்ய மகாபிரபு சொல்லக்கூடிய இந்த அற்புதமான 7 குணங்கள் பகவானுடைய குணங்கள் அந்த நாமத்தினுடைய குணங்களை நம்மால் அனுபவிக்க முடியவில்லை.
ஏனென்றால் நாம் அபராதத்தோடு உச்சாரணம் செய்கிறோம். So in the beginning, we're simply cleansing our hearts of the dust of material conditioning, such as this. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய இந்த தூசியை நம்ம வந்து தூய்மைப்படுத்துகிறோம். இந்த மாதிரி இந்த அபராதங்கள்லாம் முதல்ல வெளியே போகணும். And then when we're more or less cleansed of offenses, then we can begin to appreciate that the holy name of Krishna is the Supreme Personality of Godhead, and that we have an eternal relationship with Him. எப்பொழுது நம்மளுடைய அபராதங்கள் எல்லாம் கழிந்து நம்முடைய இதயம் தூய்மை அடைகிறதோ அப்பொழுது நாம் பகவானுடைய நாம உச்சாரணத்தின் மூலமாக பகவானுடைய நாமும் பகவானை உணர முடியும். அதன் மூலமாக நமக்கும் பகவானுக்கும் ஒரு நித்தியமான உறவு இருக்கிறது என்று அந்த ஆனந்த உறவை நாம் திரும்பி நாம வந்து அதை உணர முடியும். And finally, when our chanting is pure, then we actually are able to experience this anandam buddhivardhanam pratipadam purnamritasvadam, this tasting this nectar at every moment. எப்பொழுது நம்முடைய இதயம் முழுமையாக தூய்மை அடைகிறதோ அப்பொழுது நம்ம இந்த ஆனந்த அம்புதிவர்தனம், இந்த ஆனந்த பெருங்கடல் பெருகி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆனந்தத்தை நம்மால் அனுபவிக்க முடியும். So finally, Chaitanya Mahaprabhu concludes this verse. He says, Sarvatma snapanam param vijayate Shri Krishna Sankirtanam. All glories to this holy name, which is the Sarvatma snapanam. It is the means of purifying you on all levels. இறுதியில் சொல்றார், இந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்துக்கு வெற்றி உண்டாகட்டும், ஏனென்றால் இது அனைத்து ஆத்மாக்களையும் முழுமையாக தூய்மைப்படுத்தக்கூடியது. Sarvatma snapanam means it purifies all living beings. That's one way to take it. So ஒருவேளை பாத்தீங்கன்னா எல்லா உயிர்வாழிகளையும் அது தூய்மைப்படுத்தும். Sarvatma snapanam also means that it purifies you in every way. அல்லது உங்களை முழுமையாக அது எல்லா வழியிலும் தூய்மைப்படுத்தும். What does Atma mean? ஆத்மானா என்ன அர்த்தம்? Atma can mean the self, Atma can mean the body, Atma can mean the mind. It means different things. ஆத்மா நம்ம சொல்லலாம், உயிர் சொல்லலாம், உடல் சொல்லலாம், மனசு சொல்லலாம், இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. But Chaitanya Mahaprabhu says Sarvatma snapanam. It purifies all of the above. ஆனா சைதன்ய மகாபிரபு சொல்றார் எல்லாவற்றையும் முழுமையாக தூய்மைப்படுத்தும். உடல், மனம், ஆத்மா எல்லாவற்றையும் தூய்மைப்படுத்தும். We are physically purified, we're mentally purified, we're emotionally purified, we're spiritually purified. Sarvatma snapanam. நாம உடல் ரீதியாக தூய்மை அடைகிறோம், உள்ள ரீதியாக தூய்மை அடைகிறோம், ஆத்ம ரீதியாக தூய்மை அடைகிறோம், மற்ற உணர்வு ரீதியாக தூய்மை அடைகிறோம், முழுமையாக தூய்மை அடைகிறோம். And so he says, Param Vijayate, Shri Krishna Sankirtanam. All glory to this. இந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்துக்கு வெற்றி உண்டாகட்டும். So we'll end here. Thank you all very much for listening so kindly. If you have any questions or comments, we can try to speak. இதோட நான் இங்கே முடித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு யாராவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தால் தயவு செய்து இங்கே கேள்விகள் கேட்கலாம். My father is arguing that devotion is the part of life. But you're not doing the other parts, that is recreation and all those things. But you're just doing devotion alone. You're not maintaining your health. You're not doing all of those things. So what's your question? Yeah. அதாவது டிவோஷன் மட்டும் பண்ற, மற்ற ஒன்றுமே பண்ண மாட்டேங்க. டிவோஷன் வந்து லைஃப் கிடையாது, அது பார்ட் தானே அப்படி சொல்கிறேன். ஸோ இதை வந்து நான் எப்படி ப்ரூவ் பண்ணணும்? லைக் தமிழ்ல என்ன கேட்கான்னு சொல்லுங்க. தமிழ் நீங்களே தமிழ்ல சொல்லுங்க. நான் என்ன சொல்லணும்? உங்க அப்பா கேட்டதா சொல்லு. ஸோ வந்து என்ன சொல்றாங்கன்னா, அப்பா டிவோஷன் வந்து அதாவது பக்தி இருக்குல்ல, பக்தி வந்து வாழ்க்கை இல்லை, பக்தி வந்து ஒரு வாழ்க்கையில குட்டி ஒரு பாட்டு தான். நீ வந்து பக்தி பண்றதுனால ஹெல்த்தை மெயின்டைன் பண்ண மாட்டேங்க, பொழுதுபோக்கு இல்லை அப்படி சொல்லு. படிக்க மாட்டேன். அப்படின்னு அவங்க அம்மா அப்பா சொல்றாங்க. We've already talked about this when we said Shreya Kairava Chandrika Vitaranam. The chanting of the holy name should enrich you on all levels. நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஸ்ரேய கைரவ சந்திரிகா விதரணம். இந்த பகவானுடைய நாம உச்சாரணம் உங்களை எல்லா விதத்திலும் உங்களை முழுமைப்படுத்தும். If that's enough, if that's not enough, then Sarvatma Snapanam also suggests that it cleanses you on every level and in every way. அது உங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை என்றால் சர்வாத்ம ஸ்னபனம் உங்களுடைய உடல் ரீதியாக, உங்களுடைய மன ரீதியாக, உங்களுடைய புத்தி ரீதியாக,
உங்களுடைய உணர்வு ரீதியாக முழுமையாக உங்களை தூய்மைப்படுத்தும். We've also mentioned that one of the offenses against the holy name is to consider that it is one of many pious activities that are optional. நாம ஏற்கனவே சொன்னோம், இந்த ஹரே நாம ஹரே கிருஷ்ண உச்சாரணம் அப்படிங்கிறது வந்து நிறைய புண்ணிய செயல் இருக்கு, அதுல இது ஒண்ணு அப்படின்னு அப்படி நினைக்கிறது ஒரு அபராதம். But that's not the case, because the holy name gives you the results of every pious activity, whereas any other pious activity only gives you the result of that pious activity. சோ பகவானுடைய நாம உச்சாரணமும் மற்ற புண்ணிய செயல்களும் ஒண்ணு கிடையாது. ஏன்னா பகவானுடைய நாம உச்சாரணம் எல்லா புண்ணிய செயல்களுடைய புண்ணியத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் நீங்க ஒரு புண்ணிய செயல் செஞ்சீங்கன்னா அந்த புண்ணிய செயலுக்குண்டான பலன் மட்டும்தான் அது கொடுக்கும். ஆனா ஹரே கிருஷ்ண மகாமந்திர உச்சாரணம் எல்லா புண்ணிய செயலுடைய எல்லா பலனையும் இது கொடுக்கும். Moreover, Krishna says in Bhagavad Gita that Yuktahara viharasya yukta cheshtasya karmasu yukta swapnala bodhasya yogo bhavati dukhaha. Yoga only relieves you of suffering if you do it right. பகவத்கீதையில பகவான் சொல்றார், யோகம் அப்படிங்கறத நீங்க சரியா செஞ்சா மட்டும்தான் அது வந்து உங்களை துன்பத்துல இருந்து விடுவிக்கும். And what does it mean to do yoga the proper way? It means you have to eat properly. It means you have to take rest properly. It means you have to engage in recreation properly. Everything you have to do in proper degree, at the proper time, at the proper place. So, யுக்த ஆகார விஹாரஸ்ய யுக்த சேஷஸ்ய கர்மசு. அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஆகாரம் சரியான ஆகாரமாக இருக்க வேண்டும். உங்களுடைய சரியான நேரத்துல தூங்க வேண்டும், சரியாக ஓய்வெடுக்க வேண்டும், சரியான நேரத்துல வேலை செய்ய வேண்டும், சரியான நேரத்துல நீங்கள் கேளிக்கைகளில் ஈடுபட வேண்டும். இப்ப இந்த 4 விஷயங்கள் இருக்கு. அப்போ உண்ணுதல், உறங்குதல், அதே நேரத்துல கேளிக்கையில் ஈடுபடுதல், வேலை செய்தல். ஒரே எதிரியா வேலை செய்ய கூடாது, வேலை செய்யாம இருக்க கூடாது. ஒரே எதிரியா சாப்பிடவும் கூடாது, சாப்பிடாம இருக்க கூடாது. ஒரே எதிரியா தூங்கவும் கூடாது, ஒரே எதிரியா கனவு காணக்கூடாது. ஸோ எல்லாத்தையும் சரியான அளவில் செய்ய வேண்டும். இதை சரியான அளவில் செய்தால் மட்டும்தான் அந்த யோகத்தில் நீங்கள் துன்பத்திலிருந்து விடுபட முடியும். And Arjuna is the example of a worldly person who is not at all discouraged from performing his worldly responsibilities. Rather, no matter how you interpret Bhagavad Gita, everyone agrees that at the end of Bhagavad Gita, Arjuna is going to fight. So, அர்ஜுனன் பாத்தீங்கன்னா நம்ம மாதிரி ஒரு சாதாரண பௌதிகமான ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய பௌதிக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். நீங்க பகவத்கீதை எப்படி படிச்சு என்ன நீங்க ஆர்கியூ பண்ணாலும் சரி, கடைசியில வரக்கூடிய முடிவு அர்ஜுனன் என்ன பண்றான், பகவத்கீதை கேட்டதுக்கு அப்புறம் வில்லும் எடுத்து சண்டை போட்டான். அத போல அவனுடைய கடமை சண்டை போடுவது, அதே போல் உங்கள் கடமையை நீங்கள் செய்ய வேண்டும். கடமையிலிருந்து தப்பிக்க முடியாது. The conclusion should be that we should be brought to the conclusion by considering all these arguments that bhakti is not one of many options in life. Bhakti is an inherent quality of life that includes everything. இதுல என்ன முடிவு சொல்றோம்னா, பக்திங்கிறது அது ஒரு தனிப்பட்ட நான் செய்யலாம் செய்யாம போலாம் அப்படி கிடையாது. ஆனா பக்தி நம்முடைய வாழ்க்கையில் பின்னி படிந்திருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையோடு இணைந்திருப்பதான் பக்தி. So people often ask the question that how can you live a productive, normal human life in society, contribute to society, and at the same time maintain spiritual purity? How is it possible? People are confused. அப்போ மக்கள் கேட்பாங்க, நீங்க பௌதிகமான வாழ்க்கையில நீங்க வந்து வெற்றிகரமா உங்க வந்து ஒரு நல்ல பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு அதே நேரத்துல சமுதாயத்துக்கு நல்லது செஞ்சுட்டு அதே நேரத்துல ஆன்மீகமாக எப்படினால வாழ முடியும்? இது வந்து மக்களுக்கு குழப்பமா இருக்கு. Why are they confused? Because our Mayavadi friends confuse them. ஏன் அவங்களுக்கு குழப்பம் இருக்கு? ஏன்னா நம்முடைய மாயாவாதி நண்பர்கள் அவங்களை குழப்பி விட்டுருக்காங்க. Mayavadi and personalists such as Shankaracharya claim that this world is all an illusion, it's meant to be given up totally. சங்கராச்சாரியர் சொல்றார், இந்த உலகமானது மாயையானது, தற்காலிகமானது, மாயையானது, அதனால இந்த உலகத்தை விட்டுறோம் அப்படிங்கிறாங்க. If that were the case, why does Krishna spend the entire Bhagavad Gita trying to convince Arjuna to do his duty? அப்போ இந்த உலகத்தை விட்டுட்டு போனோம் அப்படின்னா எதுக்காக பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பகவத்கீதை உபதேசம் பண்ணி அவருடைய கடமையை ஏன் செய்ய சொன்னாரு? The fact is that there's a time and place for everything, and they are all accommodated within bhakti. என்ன விஷயம்னா
எல்லாவற்றுக்கும் இடம் காலம் இருக்கிறது, நேரம் காலம் இருக்கிறது. அப்போ பக்தியை செய்வதற்கு எப்படி செய்ய வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்கிறார். That is exactly why Krishna also tells Arjuna, Yat karoshi, yat ashnasi, yat johoshi, dadasi yat tapasyasi kaunteya, tat kurushva mad arpana. அதனாலதான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்றார், நீ எதை செய்கிறாயோ, நீ எதை உண்கிறாயோ, நீ எதை தானமாக கொடுக்கிறாயோ, நீ எதை அர்ப்பணமாக செய்கிறாயோ அதையெல்லாம் எனக்கு அர்ப்பணமாக செய்வாயாக. So take care of your health, do your job, raise your family, whatever it is that you're doing in this world, there's no harm. Do that, but do it for the right purpose. அதனால நீங்க ஸ்கூலுக்கு போனா ஸ்கூலுக்கு போங்க, நல்லா படிக்கணும் நல்லா படிங்க, நீங்க உங்க வேலைக்கு போனா வேலைக்கு போங்க, வேலையை நல்லா பாருங்க, நீங்க உங்க வீட்டுல உங்க குழந்தைகளை வந்து வளர்க்கணுமா வளருங்க, உங்க கணவனை பார்க்கணுமா பாருங்க, இதெல்லாம் உங்க டியூட்டி, இதை கண்டிப்பா நீங்க செய்யணும். ஆனால் அதை எந்த நோக்கத்துக்காக செய்ய வேண்டும் என்று தெரிந்து செய்யுங்கள். Only bhakti yoga can allow you to live a productive, busy life in this material world and at the same time retain your spiritual purity. பக்தி யோகம் மட்டும்தான் நீங்கள் இந்த உலகத்துல ஒரு நல்ல வாழ்வை வாழ்ந்து அதே நேரத்துல ஆன்மீகத்திலும் நீங்கள் முன்னேற முடியும். அதுக்கு ஒரே வழி பக்தி யோகம் மட்டும்தான். Every other process that some may propose is going to be artificial to one or to one degree or another. வேற எந்த வழிமுறை எடுத்தாலும் கண்டிப்பாக அது ஏதோ ஒரு வகையில செயற்கையா தான் இருக்கும். ஆனா பக்தி தொண்டு மட்டும்தான் இயற்கையாக உங்களை இரண்டு பௌதிகமாகவும் நீங்க வாழ முடியும், அதே நேரத்தில் ஆன்மீகமாகவும் நீங்கள் முன்னேற முடியும். Does that answer the question? Yes. Okay. Any other questions or comments? வேற ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள்? என்னது? No. Differences between Jnana Yoga and Bhakti Yoga. பக்தி யோகத்துக்கும் ஞான யோகத்துக்கும் என்ன வித்தியாசம்? Gyan is by nature, well, let's back up a moment. There are three things that are discussed in Bhagavad Gita generally. Karma is the first thing, Jnana is the second thing, Bhakti is the third thing. So, முதல்ல வந்து பகவத்கீதையில மூன்று விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது: கர்மா, ஞான, பக்தி. So we've been discussing, or at least hinting now, that if you engage in karma alone, you're going to remain in this material world because karma produces karmic reactions that you have to come back to enjoy or suffer. நீங்க கர்மாவில் மட்டும் ஈடுபட்டீங்கன்னா நீங்கள் இந்த உலகத்துல மீண்டும் திருப்பி வரணும். ஏன்னா கர்மா மூலமாக உங்களுக்கு செயல் அந்த பலன்கள் கிடைக்கும், அந்த பலன்களான மூலம் மட்டும் மீண்டும் இங்கு பிறவி எடுக்க வேண்டும். But it does. எல்லாம் பிரசாதம் போடுறாங்க, எல்லாம் போறாங்க. ஹரே கிருஷ்ணா. இல்ல பிரசாதம் கீழே தானே இருக்கு, கீழே கொடுத்துருங்க. பிரசாதம் கொடுக்குறாங்களா கீழே? ஓகே ஓகே. மத்தவங்க கொஞ்சம் இருக்கும். If you engage in Jnana alone, you will not be busy because Jnana is by nature hypothetical. You can't apply it. There's nothing to do. ஞானம் மட்டும் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு மேலோட்டமாக இருக்கும், அது வந்து ஏற்றளவுல தான் இருக்கும். ஆனா அதை நீங்க நடைமுறைப்படுத்த முடியாது, ஏற்றளவுல இருக்கும். Only bhakti synthesizes the activity of karma with the realization of jnana on our higher platform, transcendental platform of love. பக்தி மட்டும் தான் பாத்தீங்கன்னா இந்த கர்மாவை அதே நேரத்துல ஞானத்தோடு சேர்ந்து எப்படி செயல்படுத்தும், எப்படி கர்மாவை செயல்படுத்த வேண்டும் என்ற ஞானத்தோடு சேர்ந்து அதை உங்களுக்கு நடைமுறைப்படுத்தி பக்தியில உங்களை ஆன்மீகத்துல முன்னேற்றம். இது வந்து இந்த கர்மாவையும் ஞானத்தையும் ஒன்று சேர்த்து அதே நேரத்துல உங்களை ஆன்மீகத்துல முன்னேற்றக்கூடியது பக்தி மட்டும்தான். Is that okay? Okay, our audience is voting with their feet in favor of prasadam, it would seem. So maybe we should adjourn here. And I thank you again very much. All glories to Srila Prabhupada. வேற யாருக்கு எந்த கேள்வி, வேற ஏதாவது கேள்வி யாருக்கா இருக்கா? டைம் என்னது? 9 தானே ஆகுது. 9. எவ்வளவு உங்களால பார்த்து உங்களை பார்த்து எவ்வளவு மாலை ஜோம் பண்றீங்க நீங்களாம்? எவ்வளவு மாலை?
1 round every day. நீங்க 1 மாலை. மாதாஜி doing 8 rounds. ஹரே கிருஷ்ணா. அவங்க மாதாஜி is doing 16. மாதாஜி நீங்க He is also doing 16 rounds. Sometimes 25, otherwise 2, 3. sometimes 25, sometimes 2, 3. Set a fixed number that you can actually do and do it every day. That's commitment. That Krishna likes that. That's how he reciprocates. When he sees that you're committed to him, then he reciprocates, you get mercy, and you can overcome all obstacles. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நம்பரை எடுத்துக்கொண்டு அதை தினசரி செய்யுங்கள். 8 மாலைனா 8 மாலை தினசரி, 4 மாலைனா 4 மாலை தினசரி. ஆனா டெய்லி நீங்க அதை பண்ணீங்கன்னா கிருஷ்ண பாபா எனக்காக உறுதி எடுத்துக்க அப்படிங்கும்போது கிருஷ்ணர் வந்து உங்களுக்கு வந்து அன்பு பரிமாற்றம் செய்வார். அந்த கிருஷ்ணருடைய பரிமாற்றத்தை நீங்க உணர முடியும். ஸோ அந்த கமிட்மெண்ட் ரொம்ப முக்கியம். அது கொஞ்சமா இருந்தாலும் டெய்லி பண்ணும். Maximum 108 பண்றோம். மினிமம் மேக்ஸிமம் you can do 24 hours. இல்ல மினிமம் 4 rounds, half an hour, 4 மாலை அரை மணி நேரம் மினிமம். நமக்கெல்லாம் தினப்படி 16 மாலை. My grandfather is doing 16. Grandfather ஏகாதசிக்கு 20 மாலை. he is doing 16 every day. ஏகாதசி day 20. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி அதுதான் நம்மளோட ஆட்களோட இதே அதான். ஒரு 5 நிமிஷம் கிடையாது. எல்லாம் வீடு மாறி போயிட்டீங்களோ? இங்கெல்லாம் இங்கேயோ வாங்க, வார வாரம் வாங்க. அது வீடியோ